வடமாகாண வடிவமைப்பு அலுவலகம் திறந்து வைப்பு. சைவ சமயத்துக்கும் உறுதியான பீடம் ஒன்று உருவாக்க வேண்டும் ஆளுநர். வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம். போதைப் பொருள் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறுவோர் தொடர்பாக வீதி சோதனை. ஊடகவியலாளர்களை வெளியேற்றிவிட்டு யாழ் மாவட்ட செயலகத்தில் ரகசிய கூட்டம். பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சுரேஷ் சலை பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. ஷம்மி சில்வாவை பதவி விலகுமாறு ஜனாதிபதி உத்தரவு. சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்ட இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. சிங்களவர்களை நோக்கி நீட்டப்படும் கரம். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்தாரி தொடர்பில் கம்மன் பிளவின் பரப்புரை. 323 கொள்கலன் விவகாரம். முக்கிய சாட்சிகளுக்கு அழைப்பு விடுக்க எதிர்க்கட்சிகள் தீர்மானம். டெட்வா சூறாவளி இழப்பீடுகளை விரைவாக வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்பு. இலங்கை மீன்பிடி படகுகளுக்கு பசுமை வலுசக்தியை அறிமுகப்படுத்த நோர்வே உதவி. இந்திய துணை ஜனாதிபதியுடனான சந்திப்பை தமிழ் அரசியல் தரப்பினர் சரியாக பயன்படுத்தி இருக்கவில்லை. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. தொடர்வது விரிவான செய்திகள். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வடக்கு மாகாண வடிவமைப்பு அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கவினால் குறித்த அலுவலகத்திற்கான பெயர் பலகை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் அமைந்துள்ள வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண அலுவலகத்தில் குறித்த வடிவமைப்பு அலுவலகம் தனி அலகாக திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள், பணியாளர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரான இளம்குமரன், ரஜீவன், ஸ்ரீபவானந்தராஜா ஆகியோருடன் அமைச்சரின் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதேவேளை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினால் குறிகட்டுவான் இறங்குதுறையினை புனரமைப்பு செய்வதற்கான 2ஆம் கட்ட வேலை திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கவினால் குறித்த திட்டத்திற்கான பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது. குறித்த திட்டமானது 984.03 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் எதிர்வருகின்ற அக்டோபர் 27ஆம் தேதி இதன் வங்கிகள் யாவும் நிறைவடைய உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்போது உரையாற்றிய ஆளுநர், குறிகட்டுவான் அபிவிருத்தி தொடர்பாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இது முக்கியமான ஒரு திட்டம். வெளிநாட்டு பணம் அல்ல, இது அரசாங்கத்தின் பணமாகும். தீவகத்தின் அபிவிருத்தியில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் காலத்தில் அனைத்து அபிவிருத்திகளையும் மேற்கொள்ள முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் கூறினார். இதன்பொழுது உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, தீவு பகுதியில் பெட்ரோல் ஷெட் ஒன்றினை அமைப்பதற்கான முயற்சி ஒன்றினை மேற்கொண்டு வருகின்றோம். இறங்குதுறையின் பணிகள் நிறைவடைந்ததும் அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. கொழும்புக்கு வேறாகவும் யாழ்ப்பாணத்துக்கு வேறாகவும் அரசாங்கம் இல்லை. அதே அரசாங்கம் தான் இங்கும் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கின்றது. அரச உத்தியோகத்தர்கள் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக பணியாற்ற வேண்டும். அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் நாம் வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அபிவிருத்தி பணிகள் தொடர்பிலும் பார்வையிட்டனர். குறித்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இளம்குமரன், ஸ்ரீபவானந்தராஜா, ரஜீவன் மற்றும் வடபிராந்திய கடற்படை கட்டளை தளபதி, நெடுந்தீவு, வேலணை பிரதேச செயலர்கள், பிரதேச சபை தவிசாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று இதில் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஏனைய மதங்களுக்கு இருப்பதைப் போன்று சைவ சமயத்துக்கும் பிணக்குகளை தீர்ப்பதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் அதிகாரமுள்ள உறுதியான பீடம் அல்லது சபையொன்று உருவாக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். நல்லூர் திருஞான சம்பந்தர் ஆதீனத்தின் 2வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் 1வது குருபூசை வைபவம் சித்திரை திருவாதிரை நாளான இன்றைய தினம் புதன்கிழமை காலை நெல்லை ஆதீனத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பங்கேற்ற வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் அவர்கள் குருமகா சன்னிதானத்தின் நினைவை போற்றும் வகையிலான சிறப்பு மலரை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைத்து சிறப்புரையாற்றினார். அத்துடன் இந்நிகழ்வின் முக்கிய அம்சமாக மறைந்த குருமகா சன்னிதானத்தின் திருவுருவச் சிலையும் திறந்து வைக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியில் அரசினால் மேற்கொள்ளப்படும் பௌத்தமயமாக்கலினை கண்டித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டனர்.
வவுனியா தபாலகத்துக்கு அருகாமையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வடக்கு கிழக்கு வலைந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கம் குறித்த கவன ஈர்ப்பு போராட்டத்திலே ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது பௌத்தமயமாக்கலை கண்டிப்பதோடு காணாமலாக்கப்பட்ட ஒரு பிள்ளைகள் உறவினர்கள் நீண்ட காலமாக எவ்வித பதிலும் கிடைக்காத நிலையில் அவர்களின் உறவினர்கள் காத்திருப்பதாகவும் தெரிவித்து பதாதைகளை ஏந்தியவாறும் அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொடிகளையும் தாங்கியவாறு குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வணக்கம். தமிழர் தாயகத்தில் அரசால் முன்னெடுக்கப்படும் சிங்கள பௌத்த விரிவாக்கத்துக்கு எச்சரிக்கை. இந்த அறிக்கை வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார்கள் சார்பில் வெளியிடப்படுகிறது. தமிழ் மக்கள் மனச்சாட்சியாக நிற்கும் இந்த தாய்மார்கள் உண்மை மற்றும் நீதிக்கான தங்களின் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். 3359 நாட்களாக தொடர்ந்து போராடும் அவர்கள் சுழற்சி முறையான உணவு தடுப்பு போராட்டத்தை தங்களின் சிறிய போராட்ட கூடத்தில் நடத்தி வருகின்றனர். வவுனியாவில் உள்ள இந்த எளிமையான கூடம் இன்று தமிழர் துயரத்தின் சின்னமாகவும் நீதிக்கான உறுதியான குரலாகவும் மாறியுள்ளது. அவர்கள் தினமும் கேட்கும் கேள்வி ஒரே கேள்வி, எங்கள் குழந்தைகள் எங்கே? இன்னும் பதில் இல்லை. அதே நேரத்தில் டைலிட்டி, வெடுக்குநாரி, குருந்தூர்மலை, வவுனியா, சமணங்குளம் போன்ற தமிழர் தாய பகுதிகளில் அரசால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன சட்டவிரோத காணி அபகரிப்பு, சிங்கள பௌத்த கட்டிட நிர்மாணம், இனப்பெரம்பல் மாற்றம். இவை பாரம்பரியம் அல்ல, இவை அரசியல் அழிப்பு அரசியல். இந்த பகுதியில் சிங்கள பௌத்த வரலாற்று ஆதாரம் எதுவும் இல்லை. ஏதேனும் பௌத்த மரபு இருந்தால் அது தமிழ் பௌத்தம், சிங்கள விரிவாக்கம் அல்ல. இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் நேரத்தில் பொதுமக்கள் பணத்தை தமிழர் பகுதிகளில் மத சின்னங்களை கட்டுவதற்காக செலவிடுவது அவசியமற்றதும் வீணுமாகும். இந்த நிதி தெற்கில் வாழும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் பயன்படுத்தப்பட வேண்டும். பிரிவினையை ஊக்குவிக்க அல்ல. நாங்கள் தெளிவாக அறிவிக்கிறோம், தமிழர் தாயகத்தில் வலுக்கட்டாயமாக திரிக்கப்படும் எந்த அமைப்பையும் தமிழர்கள் நிராகரிப்பார்கள். பின்வரும் வழிகளில் கட்டப்பட்டவை தமிழர் ஒப்புதல் இல்லாமல் இராணுவத்தின் ஆதரவுடன் அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி, இவை அனைத்தும் சட்டபூர்வமற்றவை. வரலாறு ஏற்கனவே இதற்கு பதில் அளித்துள்ளது. கொசோவோவில் ஆக்கிரமிப்பின் போது கட்டப்பட்ட கட்டிடங்கள் பின்னர் அகற்றப்பட்டன, மாற்றப்பட்டன, திருத்தப்பட்டன. வலுக்கட்டாயமாக கட்டப்பட்டவை நிலைத்திருக்காது. தமிழர் அரசியல் உரிமைகளும் இறையாண்மையை மீள நிறுவப்படும் நாளில் இவ்வாறு திணிக்கப்பட்ட சிங்கள பௌத்த கட்டிடங்கள் சட்ட ரீதியாக ஆய்வுக்கு செய்யப்படும், ஜனநாயக முறையில் தீர்மானிக்கப்படும், வரலாற்று நீதி அடிப்படையில் திருத்தப்படும். வவுனியா தாய்மார்கள் உலகுக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் வெறும் அறிக்கைகளில் மட்டுப்படாமல் அழுத்தமும் பொறுப்பு கணக்கெடுப்பும் மேற்கொள்ள வேண்டும். அமெரிக்கா தனது வளங்களையும் உலகளாவிய செல்வாக்கையும் பயன்படுத்தி தமிழ் இறமையையும் சர்வதேச விசாரணையை முன்னெடுக்க வேண்டும். உள்ளூர் முறைகள் தோல்வியடைந்து விட்டன. சர்வதேச தலையீடு அவசியம். இந்த சிறிய போராட்ட கூடத்தில் உலகுக்கு சொல்லும் உண்மை, நீதி தாமதிக்கப்பட்டது, திட்டமிட்டு மறுக்கப்பட்டது. சட்டவிரோத கட்டிடங்களை நிறுத்துங்கள், இனப்பெரம்பலை மாற்றத்தை நிறுத்துங்கள், ஸ்ரீலங்கா பணத்தை வீணாக்குவதை நிறுத்துங்கள், தாய்மார்களுக்கு பதிலளிக்கவும், காணிகளை மீட்டளிக்கவும், தமிழர் தாயகத்தை மதிக்கவும். வரலாறு, உண்மை, நீதி வெல்லும். நன்றி. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தர்மபுரம் A35 பிரதான வீதியில் இன்று அதிகாலை தர்மபுரம் போலீசார் மற்றும் விமானப்படையினர் இணைந்து போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவோர் தொடர்பாக வீதி சோதனை மற்றும் போதைப்பொருள் பாவனை தொடர்பாகவும் வீதி சோதனைகள் இன்று மேற்கொள்ளப்பட்டது. குறித்த வீதி சோதனையின் மூலம் முறையற்ற விதத்தில் போக்குவரத்தில் ஈடுபட்ட சிலருக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற கூட்டத்தில் செய்தி சேகரிக்க முடியாது என தெரிவித்து ஊடகவியலாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து பல்வேறு அரசு நிகழ்வுகளில் பங்கேற்றார். இதன் ஒரு அங்கமாக யாழ்ப்பாண நகர திட்டம் பற்றிய கலந்துரையாடல் பாராளுமன்ற உறுப்பினர்கள், யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர், யாழ்ப்பாண மாநகர முதல்வர், துறை சார்ந்த அதிகாரிகள் பலரின் பங்கேற்புடன் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது செய்தி சேகரிப்பதற்காக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சரின் ஒருங்கிணைப்பாளரால் ஊடகவியலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் கலந்துரையாடல் ஆரம்பிக்க முன்னர் காணொலிகளை பதிவு செய்த நிலையில் கூட்டத்தில் ஊடகவியலாளர்கள் இருக்க முடியாது எனவும்
கலந்துரையாடல் முடிந்த பின்னர் வருமாறு மாவட்ட செயலக ஊடக பிரிவு உத்தியோகத்தரால் அறிவுறுத்தப்பட்டது. கலந்துரையாடல் தொடர்பாக அழைப்பு விடுக்கப்பட்டே ஊடகவியலாளர்கள் பங்கேற்றமை தொடர்பாக குறித்த உத்தியோகத்தருக்கு தெளிவுபடுத்தப்பட்ட போதும் ஏனைய நிகழ்வுகளுக்கே அழைப்பு விடுக்கப்பட்டது எனவும் இதில் இருக்க முடியாது என தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஊடகவியலாளர்கள் கலந்துரையாடல் அறையில் இருந்து வெளியேறினர். மாற்றம் வெளிப்படைத்தன்மை தொடர்பாக அதிகம் வலியுறுத்தும் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர் பங்கேற்ற கூட்டத்தில் ஊடகவியலாளர்கள் இருக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டமை ஊடகவியலாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விளக்கமறியல் உத்தரவுகளின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே மீதான தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த வழக்கினை எதிர்வரும் மே மாதம் 20ஆம் தேதி அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் குறித்த தினத்தில் அவரை மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவும் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கோட்டை நீதிபதி சுருநெத்திக்குமார் இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை மே 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே குற்றப்புலனாய்வு துறையின் அதிகாரிகளால் பலத்த பாதுகாப்புடன் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான புலனாய்வு வழக்கில் சுரேஷ் சாலேவை 3வது சந்தேக நபராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் பெயரிட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை கிரிக்கெட் தலைவர் ஷம்மி சில்வாவை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க அறிவுறுத்தியுள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த தகவலின்படி முன்னாள் ரோயல் கல்லூரி கிரிக்கெட் வீரரும் எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினருமான எரன் விக்ரமரத்ன இடைக்கால குழுவின் தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்ட பல தரப்பில் இருந்து அதிகரித்து வரும் அழுத்தத்தை தொடர்ந்து சில்வா விரைவில் பதவி விலகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் இந்த மாற்றம் உள்நாட்டு விடயமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அதே நேரத்தில் கடந்த காலத்தில் SLC நிர்வாகம் தொடர்பாக நிதி முறைகேடு, உறவினர் பாகுபாடு மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. பல விசாரணை அறிக்கைகளும் நிர்வாக மாற்றத்தை பரிந்துரைத்திருந்தன. இந்த நிலையில் ஷம்மி சில்வா பதவி விலகிய பின்னர் அவருக்கு எதிரான பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக கேள்விகள் எழுந்துள்ளன. அதேவேளை வெளிப்படையாக பதிலளிக்கும் முன் ஒரு வார கால அவகாசம் கேட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இந்த விடயங்கள் தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் தரப்போ ஜனாதிபதி தரப்போ எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி இரணைதீவு கடற்பரப்புக்குள் கடந்த 9ஆம் திகதி மற்றும் 14ஆம் திகதிகளில் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்டதாக கூறி கைது செய்யப்பட்ட 14 கடத்தொழிலாளர்களுக்கு கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் இன்றிலிருந்து 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. தமிழகத்தின் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் கடந்த 9ஆம் தேதி 10 இந்திய கடற்தொழிலாளர்களும் கடந்த 14ஆம் தேதி 4 இந்திய கடற்தொழிலாளர்களும் இரணைதீவு பகுதியில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மன்னார் வடக்கு இரணைதீவுக்கு அண்மித்த கடற்பரப்பில் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போதே கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்கள் விசாரணைகளின் பின்னர் கடற்படையினரிடம் இருந்து பொறுப்பேற்றுக் கொண்டு திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் வேகானிஸ்டன் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் டெரோஷன் சதீஷ்குமார் ஆகியோர் இவர்களை கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். இதனையடுத்து குறித்த 14 கடற்தொழிலாளர்களையும் இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இன்று கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் பொன்னுத்துறை கிருஷாந்தன் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்படி கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 10 இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளுக்கு தலா 4 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அது 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 4 இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளுக்கும் தலா 4 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டதுடன் படகோட்டிக்கு 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக 21 படகுகளுடன் 145 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை என்னுடைய புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் என முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில மீண்டும் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில்,
உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி தெரிவித்துள்ள கருத்து சிங்கள மற்றும் கத்தோலிக்க இன நல்லிணக்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒன்றாக அமைந்துள்ளது. இதன் மூலம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தை சிங்கள பௌத்தர்கள் மீது சுமத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் பற்றி நான் எழுதிய புத்தகத்தில் பிரதான சூத்திரதாரி யார் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். குண்டு தாக்குதலை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக பெயரிடப்பட்டு இப்ராஹிம் நிதி வழங்கியுள்ளதை ஆதாரத்துடன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பின்னணியில் ராணுவ புலனாய்வு பிரிவு இருப்பதாக கத்தோலிக்க சபையின் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி குறிப்பிட்டுள்ளமை கவனத்துக்குரியது. குண்டு தாக்குதல் சம்பவத்தை சிங்கள பௌத்தர்கள் மீது சுமத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னணியில் நான் புத்தகம் எழுதி உண்மையை வெளிப்படுத்தினேன். எனது புத்தகம் மற்றும் அதில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் இதுவரையில் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆகவே இந்த விடயம் குறித்து ஆளும் தரப்புடன் பகிரங்க விவாதத்தில் ஈடுபட தயார் என்றும் குறிப்பிட்டார். பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் உள்ள உணவகம் 7 மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டுள்ளமையினால் நோயாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த உணவகம் அதிக தொகைக்கு வாடகைக்கு விடப்படுவதாலேயே யாரும் அதனை பெற்று நடாத்துவதற்கு முன்வருவதில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த வருடம் 1,25,000 ரூபாய் மாதாந்த வாடகைக்கு விடப்பட்டுள்ளதாகவும் இவ்வருடத்திற்கும் அதே விலை கோரப்பட்டும் யாரும் பெற்றுக் கொள்ளாத நிலையில் மீண்டும் 80,000 ரூபாவுக்கு ஏலம் விடப்பட்டும் எவரும் இதுவரை பெற்றுக் கொள்ளவில்லை என பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக வடமராட்சி வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பலராலும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்த நிலையில் உடனடியாக அதனை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு உரிய திணைக்கள அதிகாரிகளுக்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவரினால் பணிக்கப்பட்டும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட இதேவேளை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை புதிய கட்டட தொகுதிக்கு மாற்றப்பட்டமையினால் வைத்தியசாலை உணவகத்துக்கும் நோயாளர் விடுதிக்கும் இடைவெளி அதிகமாக காணப்படுவதனாலும் நோயாளர்கள் அவர்களை பராமரிப்பவர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். கொழும்பு துறைமுகத்திலிருந்து 323 கொள்கலன்கள் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை செய்து வரும் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிக்க முக்கிய சாட்சியங்களை அழைப்பதற்கான தீர்மானத்தை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சமர்ப்பித்துள்ளனர். நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க, முன்னாள் துறைமுக விவகார அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, பிரதி அமைச்சர் யானிதருவன் கொடிதுவக்க மற்றும் நிதி அமைச்சகத்தின் செயலாளரையும் அக்குழுவின் முன் சாட்சியம் அளிக்க அழைக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சம்பந்தப்பட்ட குழுவின் பிரதிநிதிகளான அஜித் பி பெரேரா, தயாஸ்ரீ ஜாயசேகர, முஜிபுர் ரஹ்மான் மற்றும் டி வி சானக ஆகியோர் கையொப்பமிட்டு சம்பந்தப்பட்ட கடிதம் அக்குழுவின் தலைவரும் நீதி அமைச்சரும் சட்டத்தரணியுமான ஹர்ஷன நாணயக்காரவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேற்கண்ட தீர்மானம் தொடர்பான சாட்சிகளை வரவழைப்பது குறித்து சம்பந்தப்பட்ட குழு இன்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் கூடி முடிவு செய்ய உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். டிட்வா சூறாவளியால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்காக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை மிக சிக்கலான சந்தர்ப்பங்கள் தவிர ஏனைய அனைத்து பயனாளிகளுக்கும் மே மாத இறுதிக்குள் வழங்கி முடிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். டிட்வா சூறாவளியால் பகுதியளவிலும் முழுமையாகவும் சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை கையளிக்கும் பணிகள் தொடர்பாக இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார். முழுமையாக சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு புதிய வீடொன்றை வழங்குவது அல்லது வீடொன்றை கொள்வனவு செய்வதற்காக 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அந்த இழப்பீட்டுத் தொகையை விரைவாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இன்னமும் முகாம்களில் வசித்து வரும் மக்களுக்கு புதிய வீடுகள் கிடைக்கும் வரை அவர்களை தற்காலிக வீடுகளில் குடியமர்த்துவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதற்கேற்ற பொருத்தமான இடங்களை கண்டறிந்து அந்த பணிகளை மிக விரைவாக நிறைவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். மிக ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்களை வேறு இடங்களில் குடியமர்த்துவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் புதிய வீடு வாங்குவதற்கு இழப்பீடு பெறாதவர்களுக்கு வீட்டு தொகுதிகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. நோர்வேயின் பெர்கன் நகரில் நடைபெற்று வரும் ஒன் ஓசன் வீக் சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தலைமையிலான இலங்கை தூதுக்குழுவினர் பெர்கன் மாகாண சபை தலைவி கிறிஸ்டின் பி மேஜர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவுடன் நேற்று விசேட சந்திப்பை மேற்கொண்டனர். இந்நிகழ்வில் நோர்வேயின் பெர்கன் பிராந்தியத்திற்கான இலங்கை தூதுவர் ஸ்டோலேஜ் ஃபெடர்சனும் கலந்து கொண்டார். இதில் இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடல்களும் அதன் முடிவுகளும் பின்வருமாறு:
கடல்சார் வலுசக்தி தீர்வுகளை வழங்கும் உலகின் முன்னணி நிறுவனமான ஹார்பஸ் எனர்ஜி நிறுவனத்தின் உயர்மட்ட நிர்வாகத்தினருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மீன்பிடி படகுகளுக்கு மின்கல வலுசக்தி மற்றும் ஹைட்ரஜன் எரிபொருள் கலன் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. கொழும்பு டாக்யார்ட் நிறுவனம் தயாரித்த சில படகுகளுக்கு ஏற்கனவே இந்த நிறுவனம் மின்கல அமைப்புகளை வழங்கியுள்ளது. எரிபொருள் செலவு மற்றும் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கும் நோக்கில் இலங்கையில் இத்தகைய மின்கல தொகுப்புகளை பொருத்தும் தொழிற்சாலை அல்லது முன்னோடி திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. பெர்கன் பிராந்தியத்தின் அவசரகால தயார் நிலை மற்றும் சிவில் பாதுகாப்பு பிரிவின் பிரதானி அக்னா டுவேட்டன் உடனான சந்திப்பின் போது அனர்த்த நிலைமைகளை எதிர்கொள்வதற்கு நோர்வே அரசு மக்களையும் அமைப்புகளையும் தயார்படுத்தியுள்ள விதம் குறித்து ஆராயப்பட்டது. எந்தவொரு அவசர நிலையையும் எதிர்கொள்வதற்காக 6 மாத காலத்துக்கு தேவையான அத்தியாவசிய மருந்து கையிருப்புகளை பேணுதல், அவசர காலங்களில் தனியார் துறையின் சொத்துக்களை அரசாங்கம் பயன்படுத்துவதற்கான சட்ட ரீதியான அதிகாரம் மற்றும் மக்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கும் முறைகள் குறித்தும் இங்கு விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டது. இந்த அனுபவங்களை இலங்கையின் அனர்த்த முகாமைத்துவ திட்டங்களை மேலும் நடைமுறைப்படுத்துவதற்கு பயன்படுத்தலாம் என்றும் சுட்டிக்காட்டினர். இந்த உத்தியோகபூர்வ விஷயத்தில் அமைச்சரின் செயலாளர் PK கோலித கமல்ஜினதாஸ் மற்றும் கடற்தொழில் நேரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் SJ ஹகவத் ஆகியோரும் இணைந்துள்ளனர். இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனுடனான சந்திப்பை தமிழ் தரப்பினர் சரியாக பயன்படுத்தவில்லை என குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, சந்திப்பு தமக்கிடையே இருக்கும் குடுமி சண்டைக்கு தீர்வு கேட்டதாகவே அமைந்திருந்தது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய உப ஜனாதிபதி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்தது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் அந்த சந்திப்புகளை தமிழருடைய தரப்பில் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய கவலை. ஏனென்றால் இப்போ கடந்த காலத்தில் எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்களை உருவாக்கியும் எங்களுடைய மக்கள் தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் கையாண்டிருக்கின்றோம். அது மக்களுக்கு பல வகையிலும், அது அன்றாட பிரச்சனைகளாக இருக்கலாம், அபிவிருத்தியாக இருக்கலாம், அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், பல வகைகளில் அது நன்மை பாய்ச்சிருக்கின்றது. ஆனால் இந்த தற்போதைய இந்த சந்திப்பு என்பது ஒரு குடும்பிப்படி சண்டையை அவரிடம் போய் கலந்துரையாடியது போலவும், அதே நேரத்தில் எங்களோட மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மக்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அன்றாட பிரச்சனைகள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் புதுடில்லி சென்ற பொழுது 50,000 வீட்டு திட்டங்களை பெற்று வந்திருந்தேன். 500 உழவு இயந்திரங்கள், 5000 துச்சக்கர வண்டிகள், அதுபோல் பலது நல்லின கால்நடைகள், அதைவிட வளமான பழந்தரும் மரங்கள், அப்படியெல்லாம் பல விடயங்களை நாங்கள் கையாண்டிருக்கின்றோம். அதுபோல் எங்களோட மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனையில் அடிப்படையானது, யதார்த்தமானது, சாத்தியமானது இந்த 13வது திருத்தச் சட்டம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாகாண சபை முறைமை 13வது திருத்தச் சட்டம். ஆனால் அது முடிவே இல்லை. இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வகையில் அதற்கு மேலால் அவர்கள் செல்ல முடியாது, செல்ல போவதும் இல்லை. அப்போ அதையாவது இவர்கள் வலியுறுத்தி விட்டு இல்லை எடுத்துரைத்து விட்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களுடைய சுயலாப வளமை போல தங்களுடைய சுயலாப அரசியலில் இருந்து தான் அதுகளை அணுகியிருக்கிறார்கள். இது தொடர்பாக மக்கள் ரொம்ப வேதனைப்படுகின்றார்கள். இவர்களா எங்களுடைய பிரதிநிதிகளாக இந்திய ஜனாதிபதியை சந்தித்திருந்தார்கள் என்பது சம்பந்தமாக எனக்கும் அது ரொம்ப மனவேதனை. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.